ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து இதே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்னைக்கு எந்த படத்தை ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்யா பாரதி இவங்க ஆக்டிங்கில் வந்திருக்க படம் தான் கிங்ஸ்டன். இந்த படத்தை ஒரு ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட 25வது படம். ஸோ இந்த படத்துக்கான ஹைப்புங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. நானும் போய் இந்த படத்தை போய் பார்த்தேன். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீனவ குடும்பத்தில் சேர்ந்தவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பித்து அவர் ஹீரோவோட அப்பா வந்து கடலுக்கு இறங்குறாப்புல. கடலுக்கு இறங்கி மீன் பிடிக்க அந்த நேரத்தில் இவர் வந்து மாயமாக மறைஞ்சிட்றாப்புல. அப்படி எதற்கு என்ன விஷயம் நடந்துச்சு, ஏன் இவர் மாயமாக மறைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது இவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாமே பயப்படுறாங்க. பயந்துட்டு காலையில் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த கடலுக்கு கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை பார்க்குறாங்க. அந்த பணம் யாரோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா. கடலுக்கு மீன் பிடிக்க போனவர் மர்மமான முறையில் கொலை செஞ்சுருக்காங்க. யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்களா, இல்லை எதனால நடக்குது, கடலுக்கு போனவங்க திரும்ப உயிரோட யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் ஒரு பயங்கர பயத்தோட இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊர் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க போகிறவங்க எல்லாருமே இது மாதிரி செத்து கரைக்கு வந்து சேர்றாங்க, இல்லை எதனால மர்மமாக அங்கே ஏதோ ஒன்று நடக்குதா அப்படின்னு சொல்லி இவங்க அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிற அந்த விஷயத்துல இவங்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் இவங்களுக்கு வந்து சேருது. அப்படி அந்த பயங்கரமான விஷயம் என்ன தெரிஞ்சுச்சுங்கிறத வந்து அந்த போலீஸ்காரங்க அதை மறைச்சிட்றாங்க அந்த ஊருக்காரங்கிட்ட. ஸோ இதனால கடலுக்கு இனிமேல் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அந்த இடத்த பேன் பண்ணிடுறாங்க. அதாவது நீங்கள் இந்த இடத்த விட்டு கடலுக்கு நீங்கள் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அந்த வேலைக்கு ஒரு ஸ்டாப் வச்சிடுறாங்க. அதாவது பேன் பண்ணிடுறாங்க. நம்ம இனிமேல் உங்களுக்கு தொழில் வந்து வேற தொழில் பார்த்துக்குங்க, மீன் தொழில் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தொழிலை பேன் பண்ணிடுறாங்க. இப்படியே கதை போய்கிட்டே இருக்கு. படம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஜானரில் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் த்ரில்லர் ஜானர், இது மாதிரி மாறி ஜானர் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ் கமர்ஷியலாக இவரோட இன்ட்ரோ இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஹீரோயினோட இன்ட்ரோ இந்த மாதிரி அடிக்கடி அந்த சீன்ஸ் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கதைக்கு அவங்க எப்போ நகர்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இன்டர்மிஷன் பாதி வரையில தான் அவங்க அந்த கதைக்குள்ளே நெருங்குறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இவங்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவர் ஜானரில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரி ஜானரில் காமிக்கிறாங்க. அப்புறம் த்ரில்லர் ஜானரில் காமிக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஜானர் அவங்க போக 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 அந்த சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. சீன்ஸ் கொண்டு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு சொல்லலாம். அடுத்தது இந்த படத்தில் ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புலன்னு சொல்ல முடியாது, நீட்டான ஒரு ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திவ்யா பாரதியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரொம்ப நெறியாவே இருக்காது. அங்கங்கே ஒரு சில இடத்துல அவங்க வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த படத்தில் ராசா ராசா அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காப்புல நம்ம ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் வந்து அந்த சாங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மிஸ்டேக் கொஞ்சம் தெரியக்கூடாதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓரளவு ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து எதை நகருங்கிறதே தெரியல. ஆனால் படத்தோட கதை எதை நோக்கி பயணிக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஒவ்வொருத்தையும் அந்த கொண்டு வரும்போது நமக்கு சில சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இவங்க எதை நினச்சி பண்ணுறாங்க, ஏன் இப்படி சில விஷயங்கள் கிராஃபிக்ஸான விஷயங்களும் காமிக்கிறாங்க, சில விஷயம் மிஸ்ட்ரியான ஒரு சீன்ஸாக அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து ப்ராப்பராக இல்லாமல் நல்லா ஒரு நீட்டாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு நீட்டாக ப்ராப்பராக அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா அந்த சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஸோ அதை அவங்க பண்ணுறதுக்கு தவறிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சி த்ரில்லர் மூவியை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ
கொடுத்த அந்த எடுத்துக்கிட்ட அந்த கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. புதுசாக கொடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அந்த கடலுக்குள்ளே இறங்குவாப்பில். அதாவது கடலுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அமாவாசிய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை எதுவுமே இல்லைங்கிற நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி தான் அவர் கடலுக்குள்ளே இறங்குறாப்புல. ஏன்னா இவருக்கு காசு இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு நிறையவே தேவைப்படல, அதனால மட்டும்தான் அவர் கடலுக்குள்ளே இறங்குறாப்புல. ஸோ மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வதந்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடலுக்குள்ளே இறங்கி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறக்காக தான் அவர் போகிறாப்புல. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் கதை தான். இவங்க அப்பா மீன் பிடிக்க போகிறாப்புல, மர்மமான முறையில் இறந்து கரைக்கு வந்து சேர்றாப்புல. ஸோ அந்த கடலுக்குள்ளே போனவங்க யாருமே உயிரோட வர்றதில்லை. ஸோ நம்ம ஏன் அந்த கடலுக்குள்ளே போய் இந்த மாதிரி மர்மமான விஷயம் எதுவுமே இல்லை, இதை நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்கள பழையபடி மாதிரி மீன் தொழிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ஹீரோ அந்த விஷயத்தில் இறங்குறாப்புல. அப்படி போனவர் திரும்பி வந்தாப்புல இல்லையா அப்படின்னு சொல்கிறக்காக தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்த இடத்துல அந்த ஒரு பிசுறு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த படத்தை நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த கோஸ்ட்டை ரிவீல் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஒரு கார்ட்டூனில் நம்ம கோஸ்ட்டை ரிவீல் பண்ணும் போது கொஞ்சம் காமெடியாக இது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க புதுசாக கொடுக்கணும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் விஎஃப்எக்ஸையும் நல்லா அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸுக்கு மட்டும். ஸோ அந்த கோஸ்டோட அந்த கெட்டப் அவங்க நல்லா இன்னும் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மூவிக்கும் அந்த விஷயத்துக்கும் இது வந்து ஒரு லிங்காக நல்லா சிங்க் ஆகிருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே மியூசிக் பண்ணி அவரே நடிச்சிருக்காப்புல. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாகவே இருக்குது. அதே மாதிரி அவர் கூட நடித்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாமே அவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகிறாங்க, சரி இவங்க போய் அவங்க மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஓகே. ஆனால் தேவையில்லாமல் ஏன் அந்த ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் இவங்க ஜேர்னி பண்ணுற விதக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை அவங்க ஒரு இதாக கொண்டு வந்து பார்த்துருக்காங்க. சிம்பிள் ஸ்டோரி தான், ஆனால் அவங்க விஎஃப்எக்ஸுக்கு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. கதை இன்னும் இவங்க புதுசாக பண்ணியிருக்கலாம். ஸோ அதை அவங்க பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் மொத்தம் நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏன் இதை வந்து இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு நான் திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரணும், ஆனால் அதை ப்ராப்பராக அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும், அதான் நான் சொல்கிறேன். மற்றபடி படத்தில் வந்து சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கதை ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ போய் நீங்கள் இந்த படம் பாருங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் இந்த படத்தை போய் பார்க்குறேன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதற்கான அப்டேட் நாளைக்கு ஒரு அப்டேட் வீடியோவுக்கு நாளைக்கு அந்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். So thank you, be safe, and once again this is FD Cinema Karan. நான் உங்கள் பிரணவ். Thank you.